நிதிஷ்கிட்ட சுதாகர் எப்படியாவது இனியாவை சமாதானப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வந்துடு. அது மட்டும் இல்லாமல் இனியா மொத்தம் டிவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போனான்னா நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பாக டிவர்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த பாக்கியா கிட்டேயும் கோபிக்கிட்டேயும் தோற்ற மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஹோட்டலும் என் கையை விட்டு போயிடும். அதனால நீ தான் எனக்கு அவளை இனியாவை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன கூப்பிட்டாலும் அவன் வரவே மாட்டாப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் அவளுக்கு அவ்வளோ துமுறம் தான் என் பையன் போய் கூப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷோட அம்மா சொல்லுவாங்க. ஆமாம் உன் பையன் பண்ண வேலைக்கு அவன் தான் போய் கூப்பிடணும். அவன் தானே ஒரு கேவலமான வேலையை பண்ணி வச்சுட்டு இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனைக்கு காரணம். இல்லை அது வரைக்கும் இனியா அமைதியாக தானே இருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ பாரு அந்த இனியாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த இனியாவும் அந்த ஹோட்டலும் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லுவாங்க. நிதிஷும் நான் பேசுகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு இருக்கும்போது இனியா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறது வீட்டுக்கு சொல்லுவாங்க. நோட்டீஸ் கோர்ட்லேருந்து உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்குன்னு சொல்லும்போது சுதாகர் பிரித்து பார்ப்பாங்க. அதில் இனியா டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ண விஷயம் தெரிய வரும். எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோன்னா அது நடந்துருச்சு, இது எல்லாத்துக்கும் உன் பையன்தான் காரணம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க, அதுக்குள்ளே நீ இனியாவை எப்படியாவது சமாதானப்படுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நிதிஷும் போய் இனியாவை பார்த்து பேசுவாங்க. என் தங்கச்சி பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனியும் அடுப்பை அடிச்சிருவாங்க மறுபடியும். அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் அங்கே சொல்லுவாங்க, எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்லை, இவருக்கு நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நிதிஷ்கிட்ட விசாரிப்பாங்க. நான் முன்னாடி தப்பு பண்ணேன்னா ஒத்துக்கிறேன், ஆனால் இதுக்கப்புறம் இனியாவை என் கூட சேர்ந்து வாழ சொல்லுங்கள், இனியா இல்லைன்னா என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனியாவும் இல்லை இவர் என் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்கல, இவருக்கு வேணுன்றது எங்கள் அம்மா வச்சுருந்த ஹோட்டல் ரெண்டுத்தையுமே இவங்க எழுதி வாங்கிட்டாங்க, இந்த விஷயம் எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் தெரிய வரும், அதனால தான் இவங்க வீட்டில் என்னை டிவோர்ஸ் வாங்க விடாமல் பண்ணுறாங்க, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இனியாவும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்புறம் ஜட்ஜும் விசாரிச்சுட்டு இனியாவுக்கு மேலே அவங்க மேலே பாசம் கிடையாது, நீங்கள் ஹோட்டலுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணிகிட்ருக்கீங்க, அதனால் இனியா அவள் இப்போ தான் சின்ன பொண்ணு, அவளுக்கான வாழ்க்கையை அவள் வாழணும், அதனால் இனியாவோட எதிர்காலத்துக்கும் நிதிஷ்க்கும் இதுலேருந்து அவர் வெளியே வரணும் கெட்ட பழக்கத்துலேருந்து, அதனால் இவங்க 2 பேருக்குமே நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு எடுப்பாங்க. உடனே ஜட்ஜுக்கிட்ட இனியா எனக்காக எங்கள் அம்மா ஹோட்டல் எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க, அந்த ஹோட்டலாக அவங்க திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லுவாங்க. இதை கேட்ட சுதாகர் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு மறப்பார். உடனே அதுக்கு ஜட்ஜும் அவங்கக்கிட்ட என்னென்ன பொருள் வாங்கினீங்களோ அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமியோட ஹோட்டலையும் நீங்கள் திருப்பி கொடுத்து தான் ஆகணும், இது கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் நகக்கூடாதுன்னு அது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுதாகர் டென்ஷனில் இருப்பார். இன்னொரு பக்கம் நிதிஷும் இந்த இனியாவே நம்மளை இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லி டென்ஷனாக இருப்பாங்க. ஆனால் கோபி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உன்னை தெரியாதனமாக இவனுக்கு கட்டி வச்சுட்டேன், ஆனால் அதுலேருந்து நீ வெளியே வந்துட்ட, இதுக்கப்புறம் நீ சுதந்திரமாக வாழலாம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஆனால் நிதிஷ் இந்த இனியா என்னை அசிங்கப்படுத்தினா அவளை நான் சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருப்பார். இதோட அப்புறமா முடிச்சிருப்பாங்க.